தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சாந்தாபிஷேகம், பூச்சொரிதல் விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் விண்ணேற்பு ஆண்டவர் ஆலய ஆடம்பர தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடைபெற்றது. கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண்கள் மல்லி, முல்லை, வேப்பிலை உள்ளிட்டவற்றை தட்டுகளில் கொட்டி தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் அம்மனுக்கு முன்னர் அமைக்கப்பட்டிருந்த விரிப்பில் பூக்களை கொட்டி அம்மனை வழிபட்டனர். பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு முத்துமாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்புரத்தில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவில் காப்புக்கட்டு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பகவதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே விண்ணேற்பு ஆண்டவர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர் பவனி விமரிசையாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வான வேடிக்கையுடன் ஆடம்பர தேர் பவனி முக்கிய தெருக்கள் வழியாக வலம் வந்தது. பொதுமக்கள் தங்கள் விவசாய நிலத்தில் விளைந்த புது நெல்லை படையலிட்டு கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இத்திரு உருவங்களையும் பவனி வரக்கூடிய இடத்தையும் நிறைவாக காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் வைகாசி பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.